singers, welcome to Sing Easy with Shobika. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல ஐயப்பன் பாடல் சொல்லித்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல்ல நிறைய நம்ம ஃபிலிம் சாங்ஸ் டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். and as well as நிறைய பேர் கேட்கறதுனால டிவோஷனல் சாங்ஸும் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஆல்சோ இப்போ சபரிமலை சீசனா இருக்கிறதுனால ரொம்ப அழகான ஒரு ஐயப்பன் பாடல் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட செக்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இன்னைக்கு நம்ம அழகு 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 ஐயப்பன் அழகு, இந்த மாதிரி ஒரு அழகான ஐயப்பன் பாடல் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த பாடலோட ராகம் என்ன, ராகத்தோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதுல அமைஞ்ச சினிமா பாடல் எக்ஸாம்பிளோட ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். ஸோ இந்த ராகம் தெரிஞ்சுக்கிறது மூலியமா என்ன பெனிஃபிட்னா, நீங்க வேற ஒரு சினிமா பாடல் கேட்கும் போது இந்த பாட்டு மாதிரி இந்த பாட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகத்தை ஐடென்டிஃபை பண்றதுக்கான ஒரு நாலேஜ் உங்களுக்கு டெவலப் ஆகும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் திங். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னா, இந்த சாங்ல மொத்தம் 3 சரணங்கள் இருக்கு. ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி ரொம்ப ஈஸியா ஒரே டியூனா தான் வரும். ஏன்னா இது ஒரு பஜன் பாடல் டைப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரு லைன் பை லைனா, வேர்ட் பை வேர்டா, சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட எப்படி பெர்ஃபெக்டா பாடுறது, எப்படி ப்ரொஃபஷனலா பாடுறது அப்படிங்கறத நான் சொல்லி தர போறேன். தேர்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் என்னன்னா, இந்த பாடலை முழுசா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த சாங் நீங்க எங்கேயாவது ஒரு பஜனையிலையோ கோயிலையோ இல்லை நீங்க நிறைய ஐயப்பன் பஜனைகள்லாம் போய் பாடும்போது ஒரு பக்கவாத்தியத்தோட பாடுறதுக்கு எப்படி பாடணுங்கிறத ஒரு ஆப் வச்சு பாடுறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அதாவது இந்த மிருதங்கம், இந்த ஜால்ரா சவுண்டோட இருக்கிற மாதிரி ஒரு ஆப் வச்சு எப்படி இந்த பாட்டை பாடணுங்கிறத முழு பாடலை உங்களுக்கு நான் பாடி காட்ட போறேன். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ முக்கியமான பார்ட்ஸ் இந்த வீடியோல இருக்கிறதுனால வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம எளிமையா இந்த பாடலை நீங்க கத்துக்கலாம். ஸோ நான் இந்த பாடலை ஜி ஸ்ருதியில பாடி உங்களுக்கு சொல்லி தர போறேன். நீங்க ஒரு ஸ்ருதி பாக்ஸ் இல்லாட்டி தான்புரா ட்ராய்ட், துவனி தான்புரா, இந்த மாதிரி தம்புரா இசைக்கருவியோட ஆப் இருந்துச்சுன்னா அதுல ஜி ஸ்ருதி செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த பாடலோட ராகம் என்னன்னு பாத்தீங்கன்னா தர்பாரி கானடா அப்படின்னு ஒரு ராகம் தான். இந்த ராகம் 20வது மேலகர்த்தாவான நடபைரவி அப்படிங்கிற ராகத்தோட ஜன்யம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் பிகினருக்கு புதுசா இருக்கலாம். நான் சொல்ற டேர்ம்ஸ் மட்டும் நீங்க ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே? ஸோ தர்பாரி கானடா அப்படிங்கிற ராகத்துல தான் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த தர்பாரி கானடா ராகத்தோட ஆரோகணம் அவரோகணம் பாடி காட்டுறேன். ஸோ அது கேட்கும் போதே இந்த ராகத்தோட ஃபிளேவர் அப்படியே உங்க மைண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். ஓகேங்களா? சாஜே கா மா பதா நீ சா சாதா நீ ப ம ப க ம ரே சா. இப்போ இந்த ராகத்துல அமைஞ்ச ஒரு ஃபேமஸான சினிமா பாடல்கள் சொல்றேன். அப்போ உங்களுக்கு அப்படியே அந்த ராகத்தோட ஃபிளேவர் மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, காற்றே என் வாசல் வந்தாய், மெதுவாக கதவு திறந்தாய், காற்றே உன் பேரை கேட்டேன், காதல் என்றாய். அண்ட் அதே மாதிரி ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ, இந்த பாடல்லாம் இந்த ராகத்துல தான் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு கத்துக்கிற பாடலும் இருக்க போகுது. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இப்போ நான் ஒவ்வொரு லைனையும் 2 தடவை பாடுவேன். முதல் தடவை பாடும்போது நல்லா கவனிச்சுட்டு, நான் 2வது தடவை பாடும்போது நீங்க என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே? இந்த பாடல் சால தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா சா சா ச ரி ரி ரி, அந்த மாதிரி படிப்படியா அதே ஆர்டர் ஆஃப் ஆரோகணம் ஆரோகணம் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே? அழகு 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 அழகு, ரிப்பீட். அழகு 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 ஐயப்பன் அழகு ஐயப்பன் அழகு. ஸோ இந்த பாட்டு இந்த ஸ்டார்டிங் போர்ஷன்ல ரொம்ப பேஸ் வாய்ஸ்ல தான் இருக்கும். போக போக நல்லா ஹை பிச் வரும் சரணம்ல. ஓகேங்களா? ஸோ நல்லா கணீர்னு பாடுங்க. நான் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே காமனா ரிப்பீட் பண்ற வகையில இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ருதியில நான் சொல்லித்தரேன். ஓகே? அழகு 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 ஐயப்பன் அழகு 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 ஐயப்பன் அழகு. இந்த ஐயப்பன்ங்கிறது எப்படின்னா, அழகு அழகு ஐயப்பன் சாதா தா அப்படிங்கிற கீழ்ஸ்தாய் தாஸ்வரம். ஸோ நீங்கள் கர்நாடிக் மியூசிக் கிளாஸ் போறீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
சாக்கு கீழே சா நீ த அந்த மாதிரி கீழே ஆக்டேவ்ல அந்த ஸ்வரத்துக்கு கீழே புள்ளி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஸ்வரத்துல தான் இந்த ஐயப்பன் அந்த போர்ஷன் வருது. ஓகேங்களா? ஸோ அந்த சாவை விட கீழே நீங்க பாடணும் பேஸ்ல. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் பாடுறதை அப்படியே கேட்டு ரிப்பீட் பண்ணாலே பாடிடலாம். நீங்க ரொம்ப நான் டெக்னிக்கலா சொல்றேன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. ஓகே, ஒன் மோர் டைம். அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு. அடுத்த லைன். அவரடி மலரை பணிபவர்க்கு, பாடுங்க. அவரடி மலரை பணிபவர்க்கு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, யாவுமே அழகு. ஸோ இந்த சாங் நிறைய அந்த கமகாஸ் இருக்கும். கமகாஸ்ங்கிறது எப்படின்னா ஒரு நோட்டை பிளெயினாக பாடாமல் இந்த மாதிரி அசைச்சு அசைச்சு பாடியிருப்பாங்க. எப்படின்னா யாவுமே யாவுமே அப்படின்னு பிளெயினா இல்லை, யாவுமே அழகு அழகு பிளெயினா இல்லாம அழகு அழகு அந்த மாதிரி வளைச்சு பாடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ இந்த 2 லைன்ஸை நான் ஜாயின் பண்ணி பாடுறேன். நல்லா லெசன் பண்ணிட்டு ரிப்பீட் பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகே, அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு. சா எங்க சால ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி முடிக்கணும். ஓகே, இப்படிதான் வந்து நம்ம பாடுறது ஸ்ருதியோட இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நம்ம ட்ராக் பண்ணிட்டே வந்தோம்னா நீங்க பாடுறதுல ஸ்ருதி விலகாது. ஓகேங்களா? இப்போ அடுத்த சரணம் போயிடலாம். 3 சரணங்கள் இருக்கு, 3 ஒரே டியூன் தான். ஓகே, இப்போ இந்த சரணம் எடுக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சா சால ஆரம்பிச்சோமா பல்லவி அழகு அப்படி ஆரம்பிச்சோம். பட் இது வந்து சரி க மா, இந்த மால ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மா கரிமலையை ஏறுகின்ற காட்சியும் அழகு, மம மம மா பாப தாத நிசா சா நி நிசா அந்த மாதிரி வருது ஸ்வரமா பார்த்தீங்கன்னா. ஸோ கரிமலையை ஏறுகின்ற காட்சியும் அழகு. ரிப்பீட். கரிமலையை ஏறுகின்ற காட்சியும் அழகு, காட்சியும் அழகு. இங்கெல்லாம் நல்ல ஓப்பன் த்ரோட்டடா சத்தமா பாடணும். ஓகே, அடுத்த லைன். அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு, அந்த கருணாமூர்த்தி பாடுங்க. அந்த கருணாமூர்த்தி தயவினிலே தயவினிலே இரக்கமும் அழகு, இரக்கமும் அழகு. நல்லா ஓபன் பண்ணி பாடுங்க. சில பேருக்கு இந்த ஹை நோட் ரீச் பண்ண முடியாம இருக்கலாம். பட் நீங்க எப்படின்னா இரக்கமும் அழகு அப்படின்னு மென்மையா பாடினீங்கன்னா உங்களால ஹிட் பண்ண முடியாது. ஓகே, இந்த பாடல் பொறுத்த வரைக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்கா பாடணும். ஓகே, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு. எண்டு பாருங்க, இரக்கமும் முடிச்சிட்டு அழகு அப்படி கீழே கிளைட் பண்ணணும். ஓகே, எப்படின்னா பால் ஆரம்பிச்சு மேல் சாய் ரீ வரைக்கும் போகுது. எப்படின்னா அந்த கருணாமூர்த்தி சாரி சாக்கு மேல இருக்கிற ஒரு ரீ. ஓகே, ஹை பிச் சாக்கு மேல இருக்கிற ரீ வரைக்கும் ரீச் பண்றோம். ஓகே, ஆனா அந்த அளவுக்கு நீங்க ஹை நோட்டை ஹிட் பண்ணணும். ஒரே தடவை 2 லைன் ஜாயின் பண்ணி பாடுறேன், ரிப்பீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, சாரே மா மாலை எடுக்கணும். கரிமலையில் ஏறுகின்ற காட்சியும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு. ரிப்பீட். கரிமலையில் ஏறுகின்ற காட்சியும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு. அடுத்த லைன்.
அடுத்த லைனுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவா டபுள் த எனர்ஜி கொடுக்கணும், ஏன்னா இதை விட ஹை பிச் போறோம். சரிங்களா? பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பம்பா நதி நீராடும் நீராடும். நல்லா ஓப்பன் த்ரோட்டடா பாடுங்க. ஓகே, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பக்தர்கள் அழகு. அந்த அழகு எல்லாமே வந்து அந்த நான் சொன்ன மாதிரி வளைச்சு பாடுங்க. அழகு அழகு அப்படின்னு பிளெயினா பாடாம பக்தர்கள் அழகு. ஸோ இது ஸ்வரம் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னும் எல்லாமே ஹை, சாக்கு மேல இருக்கிற ஸ்வரம். ச ச சரி சரி ப ப ப ப க க ம ரே க ம ரே அந்த மாதிரி போகுது. சாரி க மா அந்த மாதிரி சா ப சா பாடுறோமா, அந்த சாக்கு மேல இருக்கிற நோட்ஸ் போறனால தான் இவ்வளோ ஹையா இருக்கு. பட் கரெக்டா நீங்க நல்ல லவுடா பாடினீங்கன்னா உங்களால சூப்பரா பாட முடியும். ஓகே, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு. அடுத்த லைன், பம்பையிலே சக்தியும். ரிப்பீட், பம்பையிலே சக்தியும் அழகோ அழகு. இது வந்து கொஞ்சம் நிறைய நோட்ஸ் ஃபாஸ்டா வருது, நான் படிப்படியா சொல்லித்தரேன். ஓகேங்களா? பம்பையிலே சக்தியும், இது மட்டும் பாடுங்க. பம்பையிலே சக்தியும் முடிச்சுட்டு அழகோ. ரிப்பீட், அழகோ அழகு. இதுக்கு வந்து எப்படி ஸ்வரம் வருதுன்னா நீ பமரே சா, அதாவது ரீ வரைக்கும் இந்த சரணம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் சால வந்து அழகு அழகு சா, சால அந்த பாட்டு எடுக்கும் போது கரெக்டா இருக்கும். ஸோ நான் இதை வந்து எதுக்கு ஸ்வரம் இவ்வளோ டீட்டெயிலாக நான் சொல்றேன்னா அந்த நோட்ஸோட பிளேஸ்மெண்ட், அந்த ஸ்வரத்தோட ஸ்வரஸ்தானம் தப்பாகாம இருக்கிறதுக்காக தான் நான் மென்ஷன் பண்றேன். நான் இந்த ஸ்வரமா சொல்லும் போது முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆர்டர் ஆஃப் த ஸ்வரமா நோட் பண்ணிட்டு வாங்க. இப்போ எப்படின்னா நீ நீ பமரே நீ பமரி அப்படின்னு படிப்படியா இறங்குது, டிசெண்டிங் ஆர்டர்ல வருது. எப்படின்னா சாணிதாப்பா மகரின்னு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆர்டர் ரிவர்ஸ் ஆர்டர்ல இறங்குறதுனால நீங்க வாய்ஸ் அந்த மாதிரி படிப்படியா அந்த நோட்ஸை வந்து இறக்கி பாடணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, நான் வந்து மியூசிக் படிக்காதவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன். ஓகேங்களா? பம்பையிலே சக்தியும் மமத நிசனி பமரே சா, அந்த மாதிரி சா வரைக்கும் கிளைட் பண்றோம். ஓகேங்களா? அழகு நீ பமரி நீ பமரி ரே, அந்த ரீயை வந்து கிளைட் பண்றோம். ஓகேங்களா? இதுதான் வந்து ஸ்வரம். ஸோ அந்த அழகுலயே 5 நோட் வரணும். அழகோ அழகு. இப்போ வந்து ஃபுல்லா இந்த சரணம் ஃபுல்லா நான் பாடுறேன். கம்ப்ளீட்டா கேட்கும் போது உங்களுக்கு அந்த ராகம் இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, கரிமலையில் ஏறுகின்ற காட்சியும் அழகு, கரிமலையில் ஏறுகின்ற காட்சியும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பம்பையிலே சக்தியும் அழகோ அழகு 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 ஐயப்பன் அழகு. ஓகே, இப்போ அடுத்த சரணம் போயிடலாம். இதே டியூன் தான் வரப்போகுது, வேர்ட்ஸ் தான் மாறும். ஓகேங்களா? சரிகமா அதே மாலை, கன்னி மூல கணபதியின் ப்ரொனன்சியேஷன் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் சின்னனா வருது, அதுக்கப்புறம் கணபதிங்கும் போது 3 சொல்லினா வருது, அதெல்லாம் பார்த்துக்கணும். கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு, கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு, சீதாராம ஜெய ஹனுமந்தனின் சாட்சியும் அழகு. இதுல பாத்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பாடும்போது ஒரு வேர்ட் கம்மியா இருந்தது, பட் இங்க வந்து இந்த சீதா அப்படின்னு வரனால நம்ம அதை ஃபாஸ்டா பாடணும். காட்சியும் அழகு சீதா, அந்த மாதிரி சீதாவை வந்து ஒரு லிங்க் வேர்டு மாதிரி யூஸ் பண்றாங்க. சோ காட்சியும் அழகு சீதாராம ஜெய ஹனுமந்தனின் பாடுங்க, சீதாராம ஜெய ஹனுமந்தனின்
சாட்சியும் அழகு சாட்சியும் அழகு. கிளைட். ஓகே, இப்போ அடுத்த லைன். நீலிமலை ஏற்றத்திலே நிர்மலம் அழகு நீலிமலை ஏற்றத்திலே நிர்மலம் அழகு. அந்த நித்யானந்தன் கருணையினால் ஏற்றமும் அழகு. அதே டியூன் தான். அந்த நித்யானந்தன், அந்த நித்யானந்தன்ல மட்டும் ஒரு கமக்கா கொடுக்குறாங்க. அந்த நித்யானந்தன் அப்படி பிளெயினா பாடாம அந்த நித்யானந்தன், இதெல்லாம் வந்து நீங்க பாடும் போதே அழகு சேர்க்கறதுக்காக இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த நித்யானந்தன் நித்யானந்தன் அப்படி அசைச்சு பாடுங்க. கருணையினால் கருணையினால் ஏற்றமும் அழகு. இப்போ ஃபுல்லா ஜாயின் பண்ணிக்கலாம். கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு. சீதாராம ஜெய ஹனுமந்தனின் சாட்சியும் அழகு சீதாராம ஜெய ஹனுமந்தனின் சாட்சியும் அழகு. நீலிமலை ஏற்றத்திலே நிர்மலம் அழகு நீலிமலை ஏற்றத்திலே நிர்மலம் அழகு. அந்த நித்யானந்தன் கருணையினால் ஏற்றமும் அழகு அந்த நித்யானந்தன் கருணையினால் ஏற்றமும் அழகு. அழகு 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 ஐயப்பன் அழகு. ஓகே, இப்போ கோயிங் டு த லாஸ்ட் சரணம், மூன்றாவது சரணம் எப்படின்னு பார்க்கலாம். 18 படிகளிலும் தத்துவம் அழகு. ரிப்பீட். 18 படிகளிலும் தத்துவம் அழகு 18 படிகளிலும் தத்துவம் அழகு. அடுத்த லைன். அந்த பந்தளத்தில் மாமணியின் தரிசனம் அழகு அந்த பந்தளத்தில் மாமணியின் தரிசனம் அழகு. ரெண்டு ஜாயின் பண்றேன். 18 படிகளிலும் தத்துவம் அழகு அந்த பந்தளத்தில் மாமணியின் தரிசனம் அழகு. அடுத்த லைன். நெய்யாலே அபிஷேகம் நித்தியமும் அழகு நெய்யாலே அபிஷேகம் நித்தியமும் அழகு. ரிப்பீட். நெய்யாலே அபிஷேகம் நித்தியமும் அழகு. பொன்னம்பல மேட்டினிலே ஜோதியும் அழகு பொன்னம்பல அந்த நித்யானந்தம்ல வளைச்ச பாருங்க, அதே மாதிரி பொன்னம்பல மேட்டினிலே பொன்னம்பல மேட்டினிலே ஜோதியும் அழகு ஜோதியும் அழகு. அழகு 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 ஐயப்பன் அழகு. ஓகே, இப்போ வந்து இந்த டியூன்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த ஃபுல் சாங்கையும் நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பக்கவாத்தியம் இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக்கோட உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி நான் பாடி காட்டுறேன். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கூடவே சேர்ந்து பாடி பாடி நீங்கள் அந்த ட்ராக்கோடவே ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறதுக்கு ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோரில் வந்து ஜால்ரா கர்நாடிக் மிருதங்கம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், எந்த ஒரு ப்ரொமோஷனும் கிடையாது. ஸோ இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மிருதங்கம், ஜால்ரா, அதோட இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஒரு கச்சேரியில் மிருதங்கம் வாசிப்பாங்களோ அந்த மாதிரி லூப் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் இந்த சாங்குக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சாங்கோட மியூசிக் கேட்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அதனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கவுண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து 3ன்னு இருக்கும். 3 கிளிக் பண்ணிங்கன்னா நிறையா ஸ்டைல்ஸ் இருக்குது. அதில் வந்து பேசிக் 2 ஸ்டைல் வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது. கேளுங்க. நம்ம பாடுற இந்த பஜன் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி இந்த இந்த இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பிட்ச் ஆப்ஷனில் ஜி, நம்ம ஏன்னா இப்போ ஜி ஸ்டுடியோவில் தான் பாடுறதுனால ஜி செட் பண்ணிக்கோங்க. இந்த பிபிஎம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சாங் வந்து ஒரு 140 பிபிஎம் வைக்கும்போது கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக கேட்கும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் பிபிஎம்மில் 140. ஸோ பிபிஎம்மில் 140, பிட்சில் ஜி, பேசிக் 2 அண்ட் கவுண்டில் 3 இதை செட் பண்ணிவிட்டு
மேலே ரைட் சைடில் அந்த பிச்சுக்கு மேலே வந்து ஒரு இந்த தம்புரா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சிம்பிள் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து அதில் ப்ளே சிம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த தம்புரா ஸ்ருதி ப்ளே ஆகும். அதே மாதிரி இந்த கவுண்ட்டுக்கு மேலே ஒரு ப்ளே சிம்பிள் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பீட் வந்து ப்ளே ஆகும். பாருங்கள், ப்ளே ஆகுதா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த அழகு அழகு ஐயப்பன் அழகுன்னு பல்லவி பாடினதுக்கு அப்புறமா ஐயப்பன் அழகு அப்படின்னு நான் கேப் விடுவேன். அந்த கேப் எல்லாமே வந்து ஒரு 8 கவுண்ட் கேப் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஆதித்தாளம்னா 8 கவுண்ட் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கணக்கில் 8 கவுண்ட் கேப் விட்டுட்டு நீங்கள் அடுத்தடுத்த சரணம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் பாடுறேன், என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்க. Two, three, four. அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு. கரிமலையை ஏறுகின்ற காட்சியும் அழகு, கரிமலையை ஏறுகின்ற காட்சியும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு, அந்த கருணாமூர்த்தி தயவினிலே இரக்கமும் அழகு, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பம்பா நதி நீராடும் பக்தர்கள் அழகு, பம்பையிலே சக்தியும் அழகோ அழகு, பம்பையிலே சக்தியும் அழகோ அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு. கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு, கன்னி மூல கணபதியின் காட்சியும் அழகு, சீதாராம ஜெய ஹனுமந்தனின் சாட்சியும் அழகு, சீதாராம ஜெய ஹனுமந்தனின் சாட்சியும் அழகு, நீலிமலை ஏற்றதின நிர்மலம் அழகு, நீலிமலை ஏற்றதின நிர்மலம் அழகு, அந்த நித்யானந்தன் கருணையினால் ஏற்றமும் அழகு, நித்யானந்தன் கருணையினால் ஏற்றமும் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு. 18 படிகளிலும் தத்துவம் அழகு, 18 படிகளிலும் தத்துவம் அழகு, அந்த பந்தளத்தில் மாமணியின் தரிசனம் அழகு, அந்த பந்தளத்தில் மாமணியின் தரிசனம் அழகு, நெய்யாலே அபிஷேகம் நித்தியமும் அழகு, நெய்யாலே அபிஷேகம் நித்தியமும் அழகு, பொன்னம்பல மேட்டினிலே ஜோதியும் அழகு, பொன்னம்பல மேட்டினிலே ஜோதியும் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அவரடி மலரை பணிபவர்க்கு யாவுமே அழகு, அழகு 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 ஐயப்பன் அழகு, ஐயப்பன் அழகு, ஐயப்பன் அழகு. ஸோ கண்டிப்பாக இந்த சாங்கை எல்லாரும் ஈஸியாக கற்றுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி வேறு என்ன சாங் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறதையும் மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிகாஸ் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். எத்தனை பேருக்கு இது உபயோகமாக இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சா, எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து கேளுங்க. கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் Sing Easy. Subscribe to Sing Easy and make your singing easy.